Hello my dear family, welcome back to your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல other ways to say totally அப்படினு சொல்லுவோம் இல்லையா. இப்போ totally அப்படினா on the whole, so இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் entirely, totally. So இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, if you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டவங்கள கத்துக்குட்டி, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ரைட் ஆன்சர் இஸ் நர்வஸ். நர்வஸ். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 in our list is absolutely. அப்சல்யூட்லின்றது எல்லாருக்குமே தெரியும். கம்ப்ளீட்லி அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஐ அப்சல்யூட்லி லவ் இட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் இதோடைய மீனிங். உனக்கு பிடிச்சிருக்கா, டு யூ லவ் இட், டு யூ லைக் இட்? ஸோ இந்த மாதிரி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஐ அப்சல்யூட்லி லவ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see one more example sentence. His fans have gone absolutely crazy over his latest song அல்லது latest album அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவருடைய லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த சாங் மேலே அவருடைய ஃபேன்ஸ் வந்து அடிமையாயிட்டாங்க, பித்து பிடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கிரேசி அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து அப்படி தான் இருக்கும். கிரேசி மீன்ஸ் அடிமை ஆயிட்டாங்க, அடிக்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நம்பர் 2 in our list is quiet. Quiet means completely அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, how is your new house? உன்னுடைய புது வீடு எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் குவைட் குட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் குவைட் குட். ஹவு இஸ் த நியூ ரெஸ்டாரண்ட்? அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் குவைட் குட். ஹவு இஸ் ஹீ? அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஹீ இஸ் குவைட் ஆல் ரைட். தட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், கம்ப்ளீட்லி ஃபைன், கம்ப்ளீட்லி குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த குவைட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 3 in our list is entirely. என்டையர்லி அப்படின்றதும் ரொம்ப காமனான ஒரு வேர்டை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ. திஸ் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ அப்படின்னா இது முழுசும் உண்மை கிடையாது, நீ சொல்கிறது ஃபுல்லாக உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறது. தட் மீன்ஸ் இதில் பாதி தான் உண்மை அப்படின்ற மாதிரி. திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்டையர்லி நியூ டு மீ அப்படின்னு சொல்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு முற்றிலுமாக ரொம்ப புதுசு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். This experience is entirely new to me அப்படின்னு சொல்லலாம். Number 4 in our list is in toto. In toto. That means totally or completely or entirely அப்படின்றதான் இதோடைய மீனிங். Instead of totally அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக in toto அப்படின்னு சொல்லிக்கலாம். For example, the proposal was accepted in toto அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து அந்த கோரிக்கை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். His proposal or this proposal was accepted in toto அப்படின்னா இந்த கோரிக்கை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். Let's see one more example sentence. We rejected his demands in toto. We rejected his demands in toto. அவருடைய டிமாண்ட்ஸை நாங்கள் முழுவதுமாக இக்னோர் பண்ணிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 5 in our list is thoroughly. thoroughly அப்படின்னாலும் முழுவதுமாக அப்படின்ற மீனிங் வரும். இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து கேர்ஃபுல்லி அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, how was your birthday party yesterday அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா I absolutely loved it. I thoroughly enjoyed it. ஸோ அந்த மாதிரி சொல்லணும். How was the movie? I thoroughly enjoyed. It's quite good. I thoroughly enjoyed. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து கம்ப்ளீட்லி அப்படின்ற மீனிங் வரும். If you take the next example, the police investigated the incident thoroughly அப்படின்னா இங்கே இதோடைய மீனிங் வந்து கேர்ஃபுல்லி அப்படின்ற மீனிங் வருது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி அண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்ற இந்த ரெண்டு மீனிங்கில் இந்த thoroughly அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் wholeheartedly. wholeheartedly அப்படின்னா முழு மனசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு wholeheartedly அப்படின்னு சொல்லலாம்.
I accepted the invitation wholeheartedly அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த இன்விடேஷனை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Let's see one more example sentence. You are exactly right. I wholeheartedly agree with you. இதோடைய மீனிங் வந்து நீ சொல்கிறது முற்றிலும் சரிதான், நான் வந்து முழு மனசோட நீ சொல்கிறத ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, that's it. Now it's time for Mala's tip. இன்றைக்கி என்னுடைய டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, QUITE, quite. இதோடைய மீனிங் வந்து கம்ப்ளீட்லி அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள், it's quite difficult to keep the house clean when all the children are here. இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் அப்படின்றதான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங். இஃப் யூ டேக் QUIET எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து குவாய்ட். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரொனன்சியேஷனில், குவாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். டான் மூவியில் கூட எஸ்ஜே சூர்யா சார் சொல்லுவார்ல, குவாய்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இனிமேல் நீ இந்த காலேஜில் குவாய்ட்டாக இருக்கணும். ஸோ அதோடைய மீனிங் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அமைதி அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் QUIET யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், டுடே த ஹவுஸ் இஸ் ஸோ குவாய்ட் விதவுட் சில்ட்ரன். இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து இன்றைக்கி குழந்தைங்க இல்லாமல் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு குவாய்ட் வந்து குவாய்ட் டிஃபிகல்ட் பார்த்தோம், அது வந்து கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது குழந்தைங்க இருக்கும்போது அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட்டுன்றதுக்கு குவாய்ட் டிஃபிகல்ட் பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங் வந்து அமைதி அப்படின்ற மீனிங் வருது. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அறவேக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அறகுறையாக தெரிஞ்சுட்டு ஏதாவது பேசக்கூடாது, அறவேக்காடு மாதிரி ஏதாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரை வேக்காடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. That's it with the lesson today. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, take care. It's bye from Mala. See you. Bye-bye.